வீட்டுல கேட்டாங்க ஒரு 55 இன்ச் டிவி வாங்கினேன். ஓகே, ஃபிளாக்ஷிப் மொபைல் கேட்டாங்க சொந்தக்காரங்க. எல்லாமே ஒரே கார்டுல போட்டீங்கன்னா தொடர்ந்து there will be consequences. Hi. ஸோ நம்ம வந்து இன்னைக்கு கிரெடிட் கார்டோட பேசிக்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா அதை பற்றின அவேர்னஸ் வந்து நிறைய பேருக்கு எவ்வளோதான் அது வந்து ஒரு ஜெனரிக்கான விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும், அதாவது கிரெடிட் கார்டுன்ற ஐட்டம் அதோட நிட்டிகிரிட்டிஸ்லாம் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ பேசிக்லேருந்து ஆரம்பிப்போம். கிரெடிட் கார்டுனாலே பொதுவாக ஒரு பயம் இருக்குது. என்ன பயம்னா, அதை யூஸ் பண்ணால் சப்போஸ் அந்த பேமெண்ட்டை மிஸ் பண்ணிட்டாங்க, இன்ட்ரெஸ்ட்லாம் ரொம்ப அக்யூமுலேட் ஆகும், அது வந்து ஒரு ஹியூஜ் சம்மா வந்து வரும், இன்னொன்று இஷ்டத்துக்கு செலவு பண்ணுவோம் கார்டை வச்சுக்கிட்டு. நிறைய நெகட்டிவ் ஐடியாஸ் பிஹைண்ட் கிரெடிட் கார்டெலாம் இருக்குது. ஸோ அது வந்து எந்த அளவுக்கு உண்மை இல்லை பொய், இல்லை கிரெடிட் கார்டை ரொம்ப சாமர்த்தியமாக இன்டெலிஜென்ட்டாக யூஸ் பண்ணால் அதனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத ஆஸ் அ கிரெடிட் கார்டு யூசர் வந்து உன்னால் ஷேர் பண்ணிக்க முடியுமா? ஓகே, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இதெல்லாம் பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ். சிலது வந்து நம்ம பர்சனலி யூஸ் பண்ணியிருக்கோம், சிலது வந்து கேள்வி ஞானம் தான். ஸோ இதெல்லாம் எக்ஸ்பர்டீஸ் லெவலில் பேசல, நம்ம என்ன அனுபவம் பார்த்துருக்கோமோ அதை வச்சு தான் நம்ம பேசுகிறோம். நோ பாயிண்ட் ஆஃப் டைம் டு ஐ கிளைம் டு பி அன் எக்ஸ்பர்ட். ஓகே, ஸோ அதில் வந்து 2 கொஸ்டின் இருக்கு அண்ட் இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நம்ம இன்னைக்கு நிலைமையில கிரெடிட் கார்டு வந்து தேவையானா கண்டிப்பாக தேவை. அதை நான் ஒழுங்காக யூஸ் பண்ணணும், அது இன்னொரு சைட் ஆஃப் தி ஈக்குவேஷன். கிரெடிட் கார்டு தேவை, ஆனால் கிரெடிட் கார்டு நம்ம கட்டாயமா ஒழுங்கா அது வந்து அதுக்கான ஒரு மதிப்பு கொடுத்தா ஆகணும். அது எப்படி யூஸ் பண்ணணுமோ அப்படி யூஸ் பண்ணா அதுல இருந்து வேல்யூ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். பேங்க் வந்து நமக்கு ஒரு கிரெடிட் கார்டு கொடுக்குறாங்கன்னா ஒரு பிசினஸ் தான் பேங்க். நம்ம நன்மைக்காகவோ நம்ம நலனுக்காகவோ அவங்க கொடுக்கல, நம்ம கிட்ட ஒரு பிசினஸ் ரிலேஷன்ஷிப். அந்த பிசினஸ் ரிலேஷன்ஷிப்பை நம்ம எந்த அளவுக்கு நல்லா மெயின்டைன் பண்றோமோ அந்த அளவுக்கு அவங்களுக்கும் யூஸ்ஃபுல், நமக்கும் யூஸ்ஃபுல். யாராவது ஒருத்தர் அதை ஒழுங்கா மெயின்டைன் பண்ணலன்னா அது அவங்க சைட்ல இருந்தும் மெஸ்அப் ஆகலாம், நம்ம சைட்ல இருந்தும் மெஸ்அப் ஆகலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ரெகுலரா மானிட்டர் பண்ணிட்டு வரணும், பேமெண்ட் எல்லாம் கரெக்டா டியூ டேட்குள்ள ஆச்சான்னு மானிட்டர் பண்ணி வரணும். ஸோ இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணணும். இட்ஸ் குவைட் அ டீடைல் டாபிக், மேபி வில் கெட் இன்டு இட் a little later. அது வந்து எப்படி ஐடியல் வே டு யூஸ் அ கிரெடிட் கார்டு. பட் கோயிங் பேக் டு தி மெயின் கொஸ்டின், கிரெடிட் நமக்கு தேவையான், கிரெடிட் கார்டு தேவையா? அது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டபிள் கொஸ்டின். ஏன்னா நம்ம வி கம் ஃப்ரம் அ ஜென்ரேஷன் வேர் நம்ம பேரண்ட்ஸ்க்கு வந்து அவர் கடன் மேல ஒரு பர்டிகுலர் ஆட்டிடியூட் இருந்தது. அது அண்டர்ஸ்டாண்டபிள் ஆட்டிடியூட் தான். கைக்கு என்ன வருமானம் வருதோ அதுக்கேற்ற மாதிரி செலவு பண்ணணும். அவங்களுக்கு இருந்த சில சலுகைகள்லாம் கிடையாது, நமக்கு இருக்கு இப்போ. அவங்களுக்கு இஎம்ஐயோட கான்செப்ட் வந்து இஃப் யூ ரிமெம்பர் அவங்க எல்லாம் சீட்டு கட்டுவாங்க. தட் கான்செப்ட் ஸ்டில் எக்ஸிஸ்ட். நம்ம கோல்டுக்கு நிறைய பேர் பிகாஸ் ஆஃப் தி வேல்யூ ஆஃப் கோல்ட் அண்ட் தி ஷியர் அமௌண்ட் தட் யூ ரிக்வயர், நம்ம சீட்டு கட்டணும்னா கடைசி சீட்டு வந்து அவங்க வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ப்ரீ இஎம்ஐ மாதிரி தான் கட்டிட்டு வருவாங்க கோல்டுக்கு. அது எலக்ட்ரானிக்ஸ்க்கும் இருந்தது, ப்ரீ கிரெடிட் கார்டு ப்ரொலிஃபரேஷன் அது எலக்ட்ரானிக்ஸ்க்கும் இருந்தது. நிறைய பேர் அந்த எலக்ட்ரானிக் வெண்டர்ஸ், ரீட்டைலர்ஸ் அவங்க கிட்டலாம் போயிட்டு நான் டிவி வாங்குறேன், இது செட்டு வாங்குறேன்னா அவங்க மாசம் கட்டிட்டு வந்துட்டு வாங்குவாங்க. அது ஆல்மோஸ்ட் ஒரு பிஎம்ஐ மாதிரி தான் அவங்க ட்ரீட் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. நம்ம அதை பண்ணறது கிடையாது பொதுவா, எக்ஸப்ட் ப்ராபப்ளி கோல்டு இஸ் தி லாஸ்ட் லெஃப்ட் ஓவர் ஃப்ரம் அவங்க சீட்டு கட்டி வாங்குறதுன்ற ஜென்ரேஷன்ல இருந்து ப்ராபப்ளி கோல்டு இஸ் தி லாஸ்ட் லெஃப்ட் ஓவர் ஃபார் அவர் ஜென்ரேஷன். நமக்கு வந்து வி ஹேவ் ஆப்ஷன்ஸ், வி ஹேவ் நோ காஸ்ட் இஎம்ஐ இருக்கு, இன்ட்ரெஸ்ட் கொடுத்து கட்டுற இஎம்ஐயும் இருக்கு. ஸோ அவங்க பார்வைன்றது தப்பு கிடையாது. கடனுக்காக ஒரு மதிப்பு வச்சிருந்தாங்க, கடன் தப்புன்னு ஒரு மதிப்பு வச்சிருந்தாங்க, ஒரு அபிப்பிராயம் வச்சிருந்தாங்க. கடன் உள்ள வாங்கக்கூடாது, அது எல்லாமே சரியான விஷயம் தான். நம்ம ஜென்ரேஷன் பொறுத்த வரைக்கும் கடன்ன்றது அவசியம்ன்ற ஒரு நிலைமையில வந்து நின்று இருக்கு. ஒன் ஆஸ்பெக்ட் ஆஃப் இட் இஸ் இன்ஃபிளேஷன். என்னால நாளைக்கு கார் லோன் கையில இருக்க காசு வச்சு வாங்க முடியும்னா சில பேரால தான் வாங்க முடியும். ஹோம் லோன் நினைச்சு கூட பார்க்க வேண்டாம். ஸோ நீங்க ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்க கடன் உள்ள போய் தான் ஆகணும். ஈவன் அவங்க ஜென்ரேஷன்லயோ ஹோம் லோன் எவ்வளவு பேர் சொந்த காசுல கை விட்டு வாங்கியிருப்பாங்க, யோசிக்க முடியாது. ஸோ அதுக்கு வந்து கிரெடிட் கார்டு helps. Credit card will definitely help towards that. To get to that point, நமக்கு வந்து அரௌண்ட் சிபில்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. I would say it's a tool. CIBIL stands for CIBIL, Credit Information Bureau of India Limited. அது வந்து what it does is it tracks நம்ம எவ்வளோ கடன் வாங்குறோம் வித் ரெஸ்பெக்ட் டு நம்ம எவ்வளோ சேலரி. ஏன்னா அது வந்து உங்கள் கிரெடிட் கார்டு யூசேஜை எப்படி நீங்கள் கட்டுறீங்க, எவ்வளோ கிரெடிட் எடுக்கிறீங்க, அண்ட் எப்படி கட்டுறீங்க, டைமுக்கு கட்டுறீங்களா, உங்களுக்கு எவ்வளோ ஃபைனான்ஷியலாக ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கீங்க, இதெல்லாம் ஒரு கணக்கு வச்சுட்டு வரும். நம்ம எப்படி அதை ஆப்ரேட் பண்ணுறோன்றத நம்ம
நம்ம மேற்பார்வை பாக்குற மாதிரி ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு. நம்ம வந்து இந்த டைம்ல நீங்க இவ்வளவு கடன் எடுத்தீங்க, இவ்வளவு கிரெடிட் லிமிட்ல இவ்வளவு எடுத்து, சம்டைம்ஸ் நம்ம we will have to take extra credit, ஒரு எமர்ஜென்சி வருது, கிரெடிட் எடுப்பீங்க. பட் அது கன்சிஸ்டன்டா எடுக்கிறீங்களா, அது வாட் இஸ் கன்சிடர்ட் சேஃப் லிமிட், அதெல்லாம் ஒரு ட்ராக் பண்ணிட்டு வருவாங்க. அகைன் to get into that criteria is a bigger subject. நமக்கு வந்து இது தெரிஞ்சா போதும். சிபில்னு ஒன்னு இருக்கு. சிபில் will help track your score. ஒரு ஸ்கோர் கொடுக்கும். Generally 750 and above is considered good score. The components of it is எவ்வளவு கிரெடிட் ஹிஸ்டரி வச்சிருக்கீங்க, எவ்வளவு நாளா வச்சிருக்கீங்கன்றது ஆப்வியஸ்லி ஒரு மகத்துவம் இருக்கு. அண்ட் ரெண்டாவது வந்து உங்களோட கடன் இவ்வளவு கொடுக்குறாங்க உங்களை நம்பி, அது தட்ஸ் கால்குலேஷன் ஆஃப் நீங்க உங்க சேலரி எவ்வளவு வருது, உங்களுக்கு எவ்வளவு கிரெடிட் லிமிட் உங்க கிரெடிட் கார்டு கொடுக்குறாங்க, அதை வந்து நீங்க எவ்வளவு யூஸ் பண்றீங்கன்றதும் ஒரு ஃபேக்டர் அதுல. ஸோ உங்களுக்கு கிரெடிட் லிமிட் வந்து உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஐடியல் சுச்சுவேஷன் நம்ம கணக்கு போடுறதுக்கு ஈஸியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்க சேலரி நல்ல சேலரி வருது, உங்களுக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் கிரெடிட் லிமிட் கொடுக்குறாங்க. கிரெடிட் யூட்டிலைசேஷன் வந்து ஐடியலி சிவில் சீசஸ் 30%. ஸோ 1 லட்சம் ரூபாயில நீங்க 30,000 ரூபாய் செலவு மட்டும் ஒரு மாசத்துக்கு 30,000 செலவு பண்ணது வந்து ஐடியல்னு அது ஃபீல் பண்றோம். 1 லட்ச ரூபாய் எனக்கு கிரெடிட் கார்டில் கிரெடிட் லிமிட் இருந்துச்சுன்னா நான் 30,000 ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணி மீதியை வந்து செலவு பண்ணாம இருந்தேன்னா சிபில் will give me a good score for that particular credit card. நீங்க 10 கிரெடிட் கார்டு வச்சிருந்தாலும் அதோட இண்டிவிஜுவல் லிமிட்ஸ்க்கு நீங்க 30% மெயின்டைன் பண்ணி வரணும். பட் அது வந்து ட்ரீட்ஸ் யூ அஸ் ஃபைனான்ஷியலி ரெஸ்பான்சிபிள். நீங்க கடன் இருக்குன்னு செலவு பண்ணல, ஏன்னா செலவு பண்ண முடியும், நான் செலவு பண்ணல, உங்க அத்தியாவசிய செலவுக்காக செலவு பண்ணிருக்கேன். அண்ட் செகண்ட் வந்து நீங்க கரெக்டா டைம்க்கு பே பண்ணிட்டு வரீங்க, which again goes into the factor of how responsible you are. So இதெல்லாம் ஃபேக்டர்ஸ் வந்து சிபில் அஃபெக்ட் பண்ணுது. சிபில் ஏன் நம்ம இவ்வளவு நேரம் பத்தி பேசுறோம்னா, சிபில் ஸ்கோர் will determine how banks will treat you when you go to them for a loan. Okay. As நம்ம பேசணும் இல்லையா, வெஹிக்கிள் லோன், கார் லோன் ஸ்பெசிஃபிக்கலி அகைன் லோன் தான் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி கொஞ்சம் அந்த மிடில் எண்ட் கார்ஸ் போகிறோம், எஸ்யூவி டைப்ஸ் அதெல்லாம் போகிறோம்னா இட் இஸ் பெட்டர் லோன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் when we are talking about home loan, வழியே கிடையாது unless you are generationally rich, in which case இந்த பாயிண்ட் உங்களுக்கு சம்பந்தமே இல்லை. இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்க அப்ரோச் பண்ண போறீங்க பேங்க். அந்த உங்களோட அப்ரோச் பண்ணும்போது your score goes from 750 is generally considered good score and up to 850 for sake of the example. அந்த 100 points range for a CIBIL score, அது வந்து உங்களுக்கு அந்த பேஸ் பண்ணி there are criterias what how good your score is, நீங்க எப்படி மெயின்டைன் பண்றீங்க, ஏறும் இறங்கும் depending on how you use it. அந்த 100 points ரேஞ்சுக்குள்ள அந்த பேஸ் பண்ணி உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட you have a very good CIBIL score, you are granted 9.8% interest. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், வெஹிக்கிள் லோன் வச்சுங்களேன். ஸோ 9.8% வந்து உங்களுக்கு ஒரு லோன் கோட் கொடுக்குறாங்க ஒரு பேங்க் பேஸ்ட் ஆன் யுவர் ஹிஸ்டரி அண்ட் சிபில் ஸ்கோர். லெட்ஸ் சே உங்க சிபில் ஸ்கோர் வந்து 820 கிட்ட இருக்குன்னு, ஸோ 9.8 ஆஃபர் பண்றோம். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு now your CIBIL score is not 810 or 820, it is closer to 767. So in which case உங்களோட rate of interest ஏறும். So from 9.8 it becomes 10.1 and the 0.2 and 0.3%. So worse the CIBIL score, more the interest, and better your CIBIL score. அப்பா அகைன் தட் ஃபேக்டர்ஸ் இன் யுவர் சேலரி ஆல்சோ. அந்த சேலரி வந்து நீங்க யூ கான்ட் லீவ் தட் அவுட், ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் ப்ரொசீட் பண்ணுவீங்க. பட் சிபில் ஸ்கோர் இஸ் ஆல்சோ ஃபேக்டர் டு தட். ஸோ நீங்க ரெஸ்பான்சிபிளா ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா அந்த சிபில் ஸ்கோர் வந்து அந்த 0.2 and 0.3% நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. தட் யூ ஆர் டேக்கிங் அ ஹோம் லோன் ஃபார் சே 50 lakhs ஹோம் லோன் இருக்குன்னு, ஓவர் 20-year டைம் பீரியட் அந்த இன்ட்ரெஸ்ட் கேன் கியூமுலேட்டிவ்லி ஆட் அப் டு பெரிய அமௌண்ட் 3.5 lakhs. அந்த 0.2 0.3% for a home loan of 20 years can add up to 3.5 lakhs. So அது வந்து நம்ம ஜெனரேஷன்ல கடன் இல்லாம ப்ரொசீட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு எல்லாமே வந்து ஒரு டூலா கூட இதை யூஸ் பண்ணலாம். ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்ம போறோம், வேலைக்கு போறோம், ஜென்ரலி எம்ப்ளாய்டு தான் உங்களுக்கு சேலரி வாங்குறீங்க, பிசினஸ் மேனா இருக்கீங்க. அப்போ வந்து லெட்ஸ் சே உங்களுக்கு காலேஜ் முடிக்கிறீங்க 2021, யூ ஜஸ்ட் ஸ்டார்டிங் அவுட். அப்போ வந்து அப்போதுலேருந்தே நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா அஸ்திவாரம் போட்டீங்கன்னா ஒரு 28-29 when you are thinking about buying a home or even buying a car, it helps. ஸோ கிரெடிட் கார்டை பார்த்து பயப்படுறத விட இந்த ஆங்கிளில் பார்க்கலாம். அதை வச்சு எப்படி நம்மளோட கிரெடிட் ஹிஸ்ட்ரி, கிரெடிட் ஸ்கோரை வந்து நம்ம பில்ட் பண்ணி லாங் ரன்னுக்கு எப்படி இதை வந்து ஹெல்ப்ஃபுல் ஆக்கிக்கலாம் அப்படின்றது தான். கடனுக்கான மரியாதையோ மதிப்போ கொடுத்துட்டு
அது ஒரு பிசினஸ் டெசிஷன் பேங்க் உங்களுக்கு கொடுக்கறது. அதை எப்பவுமே நம்ம மறந்துடக்கூடாது. அதை ஃபுல்லா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது, என்ஜாய் பண்ணக்கூடாது. இருக்கு தேய்ச்சிட்டோம் ஸ்டேட்மெண்ட் வரும்போது பாத்துக்கலான்ற ஆட்டிடியூட் இருக்கக்கூடாது. நம்ம ஏன்னா அது வந்து பிற்காலத்துல நம்மளை அஃபெக்ட் பண்ணும். ஸோ நம்ம எவ்வளோ லிமிட்டுக்கு எவ்வளோ 30% கீழே இருக்குமோ அவ்வளோக்கு அவ்வளோ லாங் டேர்ம்ல பெட்டர். அப்பப்போ மாறும், எமர்ஜென்சி எக்ஸ்பென்ஸ் வரும், நீங்க ஏதாவது ஒன் டைம் பிக் பர்ச்சேஸ் பண்றீங்க, அதெல்லாம் ஓகே. பட் கன்சிஸ்டன்ட்லி நீங்க அதுக்கு 30% இதே வேலையா வச்சு வீட்டுல கேட்டாங்க அந்த ஒரு 55 இன்ச் டிவி வாங்கினேன், ஓகே. ஃபிளாக்ஷிப் மொபைல் கேட்டாங்க சொந்தக்காரங்க, எல்லாமே ஒரே கார்ட்ல போட்டீங்கன்னா தொடர்ந்து there will be consequences. This video is only for educational purposes. இதை வந்து நீங்க அட்வைஸா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு ஏதாவது ஷேர்ஸ் வாங்கணும் வைக்கணும்னா உங்க ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க அந்த முடிவு எடுங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்க, இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.